சிஸ்டர் ரூபியை நாங்கள் அன்போடு வரவழைப்போமாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். லெஸ்லி பிரதர் போடுவார். ஓ சாரி. ஓகே, லெஸ்லி பிரதர் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவருடைய செய்தியை போடுவார். மெத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியாகி பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Praise the Lord. நேசரின் ரத்தம் நம் மேலே நெருங்காது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Praise the Lord. சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேசிக்கிறார். சங்கமம் தேவனை குறித்து 1 யோவான் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, அன்பு மட்டும் அல்ல, அன்பா இருக்கிறாரு அப்படி இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர அவரிடத்திலே வேறொன்றும் இல்லை. இந்த அன்பு எப்போ இருந்து நம்ம கிட்ட ஆரம்பிச்சது? இந்த அன்பை வைத்து எந்த நிலையில் பாருங்க இருந்தாலும் நம்மை அவர் எவ்வாறு நேசிக்கிறார், அவருடைய அன்பின் எல்கை என்ன, அவருடைய அன்புக்கு ஒரு அளவு இருக்குதா பாருங்க. அவருடைய அன்பு எதையெல்லாம் கடந்து நம்மை நேசிக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய அன்பு எதையெல்லாம் கடந்தது, எல்கைகளுக்கு அப்பாற்பட்டது. பாருங்க, அவருடைய நேசம் நம்மை எப்படி கரம் பிடித்தது, நம்மை எப்படி தேடி வந்தது, உங்களை எப்படி அவருடைய நேசம், அவருடைய அன்பு பாருங்க தேடி வந்தது. அதை குறித்து தான் இன்றைக்கு சத்தியத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன். அருமையானவர்களே, இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நம்மை எப்பொழுது அவர் சிநேகித்தார், எப்பொழுது அவர் நேசித்தார்? அநாதி சிநேகத்தால். பாருங்க, அநாதி என்றால் என்ன? எவர்லாஸ்டிங் லவ், எட்டர்னல் லவ். அவருடைய அன்புக்கு, அவருடைய நேசத்திற்கு, அவருடைய சிநேகத்திற்கு முடிவே இல்லாதது, மாற்றமே இல்லாத அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. பாருங்க, மாயமற்ற அன்பு, அழியாத அன்பு. காலத்தால் பாருங்க அளவிடவே முடியாது. இந்த காலத்திலிருந்து கிமு ஆண்டிலிருந்து கிபி ஆண்டு வரைக்கும் தான் அவருடைய அன்புங்க. அதுக்கப்புறம் 2025 அல்லது 30க்கு அப்பாற்பட்டது. அந்த அன்பை இப்படி ஒரு அளவுகோல் காலத்தால் நிர்ணயிக்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சயின்டிஸ்டும் இப்ப வரைக்கும் அவருடைய அன்புக்கு ஒரு அளவுகோல் போட்டதில்லை. பாருங்க, அதுதான் அநாதி சிநேகம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநாதி சிநேகம். அதுக்கு பாருங்க, அநாதி சிநேகத்திற்கு ஒரு தொடக்கமும் இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, கட்டாயப்படுத்தி அல்ல. பாருங்க, மனப்பூர்வமாய் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் அவருடைய நேசம் பாருங்க எப்பேற்பட்டது என்று பவுல் எழுதுகிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம். அவருடைய அன்பு, நம்மீது அவர் வைத்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 கொரிந்தியர் 13:7.
அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அதனாலதான் கல்வாரி சிலுவையின் மேட்டிலே அந்த அன்பின் உச்சகட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, இன்றைக்கு வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, உலகம் தோன்றின காலம் முதல் ஒருவர் பாருங்க நேசிப்பதற்கும் சிநேகிப்பதற்கும் அவர்களோட அன்பை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. கணவன் மனைவி அன்பு பாருங்க ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. நண்பர்களினுடைய அன்பு பாருங்க பரஸ்பர அந்த கருத்துக்கள் அடிப்படையிலே பாருங்க செய்யப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நாம் ஒன்றை செய்தால் பிறர் நமக்கு செய்வார்கள் என்ற ஒரு வரைமுறை பாருங்க எல்லா எல்கைகளுக்கும் உட்பட்டதா இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் பாருங்க நிபந்தனை இல்லாமல் நம்மை நேசிக்கிறார். நம்மை பாருங்க அவர் கட்டாயப்படுத்தி, அவரை யாரோ போர்ஸ் பண்ணி நம்மை நேசிக்க வைக்கவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நாமளும் பிறக்கவே இல்லை, நம்மளுடைய தாய் தந்தையார் மூதாதையர் யாருமே பிறக்கவே இல்லை, எல்லாவற்றிற்கும் முன்பதாகவே எரேமியா சொல்லுகிறார், அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அவருடைய சிநேகம் பாருங்க முடிவில்லாத சிநேகம். அவருடைய சிநேகம் பாருங்க, அவருடைய அன்பு, அவருடைய நேசம் நித்தியமானது. நித்தியமாய் காலத்தால் பாருங்க அழிக்க முடியாத அவருடைய நேசம் கல்வாரி சிலுவையிலே நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, யோவான் பாருங்க 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால். உலகத்துல யார் இருக்கா பாருங்க, நீங்களும் நானும் தான் இந்த உலகத்துல இருக்கிறோம். அப்படி என்றால் நம்மீது இவ்வளவாய் இதற்கு மேலாக அவருடைய நேசத்தை அவருடைய அன்பை காட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நேசித்தார். அப்ப அப்பேற்பட்ட நேசம் நம்மை எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாம் இருந்தாலும் பாருங்க அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். நம்ம ஒருவேளை அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும், நான் ஒரு பாருங்க படிப்பறிவில்லாத நிலைமையில் இருக்கிறேனே, பாவத்தில் சிக்கி இருக்கிறேனே, கெட்ட பழக்கங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறேனே, போதை பழக்கங்களிலிருந்து விடுபட முடியவில்லையே, என்னை நேசிப்பதற்கு ஒருவர் இல்லையே. பாருங்க இன்னைக்கு உலகத்துல உண்மையான அன்பே கிடையாது. அந்த அன்பு பாருங்க ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே பாருங்க பிரவேசிக்கும் போது எல்லா விதமான குறைவும் கசப்பும் இல்லாமையும் எல்லா விதமான எரிச்சலும் பாருங்க எல்லாமே வெளியே ஓடி போய் விடுகிறது. உள்ளம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறையப்படுகிறது. இப்ப நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். அதை நாம் வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போம் என்றால் இன்னும் அதிகமாக பாருங்க கர்த்தர் நம் மேல் வைத்த அந்த நேசம், பிரியம், அவருடைய அன்பு எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளலாம். பாருங்க அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வேத சம்பவம், லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 3ஆம் வசனம் 36ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை. லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 50ஆம் வசனம் வரை. 36ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான், இயேசு கிறிஸ்துவை. அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவன் என்றும் அறிந்திருப்பாரே, இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அருமையானவர்களே, ஆண்டவரை கூப்பிட்டு நம்ம பாஷையில சொல்லணும்னா அந்த பரிசேயர் பாருங்க கூப்பிட்டு ஆண்டவருக்கு விருந்து கொடுக்கிறார், விருந்து சாப்பாடு கொடுக்கிறாரு. அங்க பரிசேயனுடைய வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அந்த ஸ்திரீ
அந்த ஸ்திரீக்கு ஒரு அடையாளம் என்ன பாருங்க, பாவியாகிய ஸ்திரீ. பாருங்க, சமூகத்தாலே ஒதுக்கப்பட்டவள், பாவி என்று அவளுக்கு ஒரு பேர் முத்திரை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, பாவி. இவெல்லாம் பாருங்க நரகத்துக்கு தான் போவா. அநேகரால் தூஷண வார்த்தைகளாலும் நிந்தைகளாலும் அவமானங்களாலும் தன்னை பாருங்க அப்படித்தான் ஒரு அங்கீகாரம் சமுதாயத்துல கிடைத்திருந்தது. பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அங்கே பந்தி இருக்கிறார் என்பதை அறிந்து அங்க வர்றா. வந்து அங்க போடப்பட்டிருக்கு, பின்னாக நின்று அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து. அருமையானவர்களே, எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவருக்கு விருந்து கொடுக்கிற அந்த பரிசையன் கூட பாருங்க ரொம்ப வசதியா ரொம்ப கனத்திற்குரிய நபரா இருந்திருப்பார், அதனாலதான் கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறார். ஆனா இங்கே போடப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ எல்லாரும் முன்பதாக வருவதற்கு பாருங்க தயங்கி கொண்டே பின்னாக நின்ற. எல்லா வார்த்தைகளும் வேதத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்க பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. எதுவுமே பாருங்க வீணான வார்த்தைகளை இந்த வேதாகமத்திலே ஆவியானவர் எழுதி வைக்கவில்லை. பின்னாக நின்று தன் பாதங்களை, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாள். பாருங்க, ஒரு 6 அடி மனுஷனுடைய பாதத்தை கழுவுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நல்லா சுத்தம் பண்ணி கழுவ வேண்டும் என்றால் ஒரு 2 கப்பு நிறைய பாருங்க தண்ணீர் தேவைப்படும். அப்ப அந்த அம்மா பாவியாகிய ஸ்திரீ எவ்வளவு கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி இருப்பார்கள் பாருங்க. கொஞ்சம் ஒரு 2 சொட்டு தண்ணீர், ஒரு 3 சொட்டு கண்ணீரை விட்டோடனே காலை வந்து பாருங்க ஆண்டவருடைய காலை அப்படியே பாதத்தை மொத்தமா கழுவிட முடியாது. ஆண்டவருடைய காலை அப்படியே மொத்தமா கழுவிட முடியாது. அவ்வளவு அன்பு ஆண்டவர் மேல. ஆண்டவர் வந்து அந்த பாவியாகிய ஸ்திரீயினுடைய உள்ளத்தை பார்த்தார். அங்கே போடப்பட்டிருக்கிறது, தலைமயிரினால் துடைத்து. அருமையானவர்களே, யூத குல பெண்கள் தலைமயிரை பாருங்க அலங்கரிப்பதிலே அங்கே பேதுரு சொல்லுவார், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா யூத பெண்கள் 7 ஜடை போடுவாங்களாம். அதற்கே பாருங்க அநேக மணி நேரங்கள் இந்த அலங்கரிப்புக்காகவே இந்த பெண்கள் வந்து பாருங்க செலவழிப்பார்களாம். அது மாத்திரமல்ல, இந்த யூத பெண்கள் வந்து இந்த தலைமுடியை அவ்வளவு உயர்ந்ததாக எண்ணுவார்கள். இன்றைய காலகட்டத்திலும் கூட அப்படித்தான் இருக்கிறது. தலைமுடியை பாருங்க பாதுகாப்பதிலும் அந்த தலைமுடிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதிலும் பெண்கள் பாருங்க கை தேர்ந்தவர்களா இருக்கிறார்கள். ஆனா இந்த பாவியாகிய ஸ்திரீ பாருங்க புடவைதான் கட்டியிருப்பாங்க, அந்த வஸ்திரம் எல்லாம் உடுத்திருப்பாங்க. அந்த அம்மா நினைச்சிருந்தா அது அப்படியே அவருடைய பாதத்துல இருக்கிற அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேற துணியோ ஏதோ ஒரு இதை வைத்து பாருங்க ஒரு பொருளை வைத்து துடைத்திருக்கலாம். ஆனா இங்க பர்டிகுலரா எழுதப்பட்டிருக்கு, தன் தலைமயிரினால் துடைத்து. என்ன அர்த்தம்? முழுவதுமாக சரண்டர் ஆகி விடுகிறாள் அவருடைய பாதத்திலே. தலைமயிரை பாருங்க, ஆண்டவரே என்னுடைய தலையில இருக்கிற இந்த முடி அவ்வளவு ஒண்ணும் முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை, இந்த முடியை பார்க்கலும் எனக்கு வந்து ஒரு பெரிய அழகை கொடுக்கிற இந்த முடியை பார்க்கலும் சிங்காரத்தை பார்க்கலும் உண்மை நான் நேசிக்கிறேன், நான் உங்களை அவ்வளவு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று தலைமயிரை வச்சு துடைக்கிறா பாருங்க. தொடச்சு ஆண்டவருடைய பாதத்துக்கு முத்தம் கொடுக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் 365 நாள் திராட்சை தோட்டத்திலே வேலை பார்த்து பாருங்க அதிலே வாங்கப்பட்ட அந்த தைலத்தை, பரணி தைலத்தை கொண்டு வந்து, பரிமள தைலத்தை கொண்டு வந்து பாதத்திலே உடைத்து ஊற்றி பாருங்க. அந்த தைலத்தினா வீடே பாருங்க கமகமன்னு வாசம் வீசி கொண்டு இருக்கிறது. பரிமள தைலத்தை உடைச்சு அவருடைய பாதத்துல ஊத்திட்டாங்க அந்த அம்மா. அவ்வளவு நேசம் ஆண்டவர் மேல. ஆனா அதை சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனிதருடைய உள்ளம் எப்படி இருந்தது? அவரை கூப்பிட்டு அப்படியே ஒரு ரகசியமா ஒரு காரியத்தை அந்த பரிசையும் சொல்றாரு. இவர் தீர்க்கதரிசியா இருந்தா அவரை தொட்டு அந்த பாதத்தை கண்ணீர்ல கழுவி தலைமயிரை துடைத்து பாதத்துக்கு முத்தம் செய்கிற இந்த ஸ்திரீ பாவியா இருக்கிறாளே. ஒரு பாவியான ஸ்திரீ தன்னை தொடுவதற்கு இயேசு கிறிஸ்து எப்படி அனுமதிக்கலாம் பாருங்க. சில நேரத்துல அந்த நியாய தீர்ப்பு நியாயம் செய்வதிலே பாருங்க மனிதர்கள் கை தேர்ந்தவர்களா இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுக்கு ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனையும் இவ்விதமாகத்தான் இருப்பார்கள் என்ற கணிப்பு. பாவி, அது மாத்திரமல்ல விபச்சாரம், அநேக காரியங்களை குறித்து பாருங்க இந்த மனிதர்கள் மனுஷங்களை அப்படியே ஒதுக்கி தள்ளி
அவர்களை நிந்தனைகளும் அவமானங்களும் சூழும்படியாக செய்து விடுகிறார்கள். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இந்த பாவியான ஸ்திரீ, இவளுக்கு என்ன தெரியும், நான் எவ்வளவு பெரிய ஆளு, பரிசேயன், என் வீட்டுல கூட்டு வந்து இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு நான் விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் நினைச்சிட்டு இருக்காரு பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அந்த பாவியான ஸ்திரீக்குள்ள இருந்த உள்ளத்தை பார்த்தார். உடைத்து ஊற்றப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்தார். என் மேல எவ்வளவு இந்த பெண்ணுக்கு அன்பு இருக்கிறது பாருங்க. அவள் அங்கே போடப்பட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்லுவாரு, எல்லாரும் சொல்லுவாங்க, இவள் என்ன இப்படி செய்துகிட்டு இருக்கிறாளே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே ஆண்டவரே. அதுல ஒருத்தர் கிளம்பி சொல்லுவாரு, இந்த பரிமள தைலத்தை இப்படி வீணாக்கலாமா, இதை வித்து தரித்திரக்கு கூட கொடுத்திருக்கலாமே. மனுஷருடைய ஆலோசனைகள், மனுஷருடைய பேச்சுக்கள் நம்மை பாருங்க காயப்படுத்தும், நம்மை பாருங்க நிராகரிக்கும். மனுஷருடைய அன்பு உங்களை நிராகரித்து தள்ளும். மனுஷருடைய அன்பு உங்களை கீழே போட்டு மிதிக்கும். மனுஷருடைய நேசம் உங்களுடைய உள்ளத்தை உடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, நீங்க பாவம் செய்திருந்தாலும், சாபமான நிலைமையில் இருந்தாலும், கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், கடனில இருந்தாலும், தரித்திரத்தில் இருந்தாலும், ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தாலும் உங்களை அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். இந்த பாவியான ஸ்திரீய பாருங்க, அவர்னால ஆண்டவருக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. ஆனா அந்த அம்மா உள்ளம் பாருங்க ஆண்டவரை நேசித்தது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க உள்ளபூர்வமா அந்த அம்மா நேசிச்சாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, 44 வசனத்துல சொல்லுவாரு, ஸ்திரீயின் இடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாய, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க அங்க போடப்பட்டிருக்கோம், நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அருமையானவர்களே, அந்த அம்மாவை குறிச்சு ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அருமையானவர்களே, அந்த அம்மாவை ஊரார் எல்லாரும் சொன்னாங்க, பாவியான ஸ்திரீயா இருக்கிறா, இந்த அம்மா பாருங்க வாழ்றதுக்கே லாயக்கில்லாதவ. அந்த அம்மாவை குறித்து அநேக விமர்சனங்கள் அங்கே போடப்பட்டிருக்கும், கூறப்பட்டிருக்கும். அவர்களுடைய மனதை பாருங்க குத்தி கிழித்திருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த பெண்ணை பாவியா பார்க்கல, சபிக்கப்பட்டவளா பார்க்கல, நிந்திக்கிறவளா பார்க்கல, அவளுடைய உள்ளத்தை பார்த்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் வாழ்கிற எந்த நிலைமையில இருந்தாலும், பாவம் செஞ்சுட்டேன், அந்தரங்கமா பாவம் செஞ்சிருக்கேன், என்னை மன்னிப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரா? அருமையானவர்களே, உங்களை எல்லா நிலைமையிலிருந்தும் கரம் தூக்கி விடுகிறவர், உங்களை அதுக்காகவே நேசிக்கிறார். பாருங்க, உங்களை தூக்குறதுக்காகவே நேசிக்கிறார். நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். இந்த பாவியான ஸ்திரீயை கர்த்தர் நேசித்தார். அதனாலதான் சொன்னாரு, அவ என்கிட்ட மிகவும் அன்பு கூர்ந்தாள், உன் பாவெல்லாம் மன்னிச்சிட்டேன், நீ போ, சமாதானத்தோட போ. பாருங்க, உள்ளம் உடைச்சு ஊத்துன மாத்திரத்துல ரட்சிப்பு அவளுக்குள்ளே ஊட்டெடுக்கிறது. பாருங்க, எல்லா பாரங்களும் இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே எல்லாம் போயிருது. சமாதானமும் சந்தோஷமும் அவர்களை நிறைக்கிறது. இன்னும் ஒரு வேத சம்பவம் பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10ஆம் வசனம் வரை. லூக்கா 19 வசனங்கள் 1 முதல் 10 வரை. இங்கே எரிகோவுக்கு பாருங்க, எரிகோவுக்கு பிரவேசிக்கிற வழியா ஆண்டவர் சீஷர்களோட எல்லாம் ஜனக்கூட்டத்தோட போகிறாங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க 40 வயது இருக்கும் அவருக்கு. பாருங்க, சகை என்கிற ஆயக்காரன், அது மாத்திரமல்ல டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவர். பொதுவாவே பாருங்க, யூதர்கள் இந்த வரி வசூலிக்கிறவங்களை சொல்லுவாங்களாம், இவங்களுக்கெல்லாம் நரகத்துல 7ஆம் தட்டுலதான் போட்டு இவங்களை எரிக்கணும், ஏன்னா இவங்க அநியாயமா வரி வசூல் பண்றாங்கன்னு. அந்த வரி வசூலிக்கிறவர்களை ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. இப்ப சகையு மேல பாருங்க எல்லா ஜனங்களும் கோபம், முறுமுறுப்பு, அவரை பார்த்தாலே கசப்பு. இவெல்லாம் ஒரு மனுஷனா? பாருங்க, நரகத்துக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறானே. அப்படித்தான் மனுஷருடைய பார்வை இருந்தது, மனுஷருடைய நியாய தீர்ப்பு அங்கே இருந்தது.
அவருக்குள்ள இருந்த அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார் பாருங்க. சகேயு பாருங்க, வரி வசூலிக்கிறாரு, ஆயக்காரனா இருக்கிறாரு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட நபரா இருக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள இருந்த உள்ளம், இங்கே வசனம் போடப்பட்டிருக்கும் 3ஆம் வசனத்திலே, லூக்கா 19:3, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாக இருந்தபடியினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படிக்கு ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அருமையானவர்களே, மனுஷன் எல்லா மனுஷராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? இங்க சகேயு பாருங்க, எந்ததையுமே பார்க்கல. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்றாங்களே, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார், இயேசு கிறிஸ்து குருடனுக்கு பார்வை அளிக்கிறார், அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார், பாருங்க முடவனை நடக்க செய்கிறார், குருடனை பாருங்க எல்லா இக்கட்டில இருந்தோ பாருங்க குருட்டுத்தனத்திலிருந்து அவனை கண் பார்வை அடையும்படி செய்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக அற்புதங்களை செய்கிறார், குறைவை நிறைவாக்குகிறார், பிசாசு பிடித்திருந்த அந்த லேகியோனை பாருங்க குணமாக்கி குடும்பத்தோடு வாழ வைக்கிறார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்தவர் கேள்விப்பட்டு அவருக்குள்ள பாருங்க ஒரு உள்ளத்துல இனம் புரியாத அன்பு சகேயுக்கு உண்டானபடினாலே, இயேசு எப்படிப்பட்டவர்? இவங்கெல்லாம் சொல்றாங்களே, இயேசு கிறிஸ்து நல்லவர், நன்மை செய்கிறவர், அவர் பாவிகளையும் நேசிக்கிறார், அவர் துரோகிகளையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்களே, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் இல்ல, நாம எந்த நிலைமையில இருக்கோம் அதெல்லாம் இல்லைங்க. அருமையானவர்களே, குழியிலே கிடக்கிறீர்களா, குடிசை வீட்டிலே இருக்கிறீர்களா, அதெல்லாம் இல்லைங்க. நீங்க இயேசுவை அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நான் ஒளிமயமான எதிர்காலத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அங்க அவருடைய சகையனுடைய உள்ளத்தை பார்த்தார். ஜனங்கள்லாம் சிரிப்பாங்க. ஜனக்கூட்டத்திற்கு முன்னாக ஓடி, ரொம்ப குள்ளமான மனுஷனா இருக்கிறாரு, அவரை பார்க்கிற முயற்சியில பாருங்க மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். எப்படியாவது ஏசப்பாவை பார்த்துடணும் பாருங்க. அவர் உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் கரெக்டா சகையு இருக்கிற மரத்துக்கு கீழே நின்னாரு. நின்னு பேரை சொல்லி கூப்பிட்டார். இன்னைக்கு உங்க பேரு உங்களுடைய பாருங்க உங்க இனஜனத்தார் மத்தியிலே அநேகருக்கு அறிமுகம் இல்லாத நபர்களாய் கூட இருக்கலாம். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார், உங்களை நேசிக்கிறார். பாருங்க, சகைவை கண்டது மாத்திரத்திலே அண்ணாந்து பாக்குறாரு, மரத்துல இருந்த சகைவை கூப்பிடுறாரு, நீ சீக்கிரமா இறங்கி வாப்பா, உன் வீட்டுல இன்னைக்கு நான் தங்க போறேன். எல்லா ஜனங்களும் அன்னைக்கு சொன்னாங்க, இவன் பாவி, சபிக்கப்பட்டவன், அநியாயமா வரி வசூல் பண்றான், இவெல்லாம் பாரு நரகத்துக்கு தான் சொந்தக்காரன், இவெல்லாம் நல்லா இருப்பானா. அநேக தூஷணைகளும் நிந்தனைகளும் சகேயுக்கு பாருங்க வந்து கொண்டே இருந்தது. மனுஷனுடைய தீர்ப்பு அப்படிதான் இருக்கும் பாருங்க. ஆனா மனுஷன் பார்க்கிற விதமாய் நம் ஆண்டவர் பார்க்கறதில்லை. அவர் பாருங்க உள்ளத்தை பார்த்தாரு, முகத்தை பார்க்கல. அவன் செய்கிற அந்த வரி வசூல் பண்ற வேலையை பார்க்கல, அவன் செய்கிற அந்த பாவமான காரியத்தை பார்க்கல. எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பாற்பட்ட நிலைமையிலே அந்த சகைவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தார். அவர் இருக்கிற நிலைமையில நேசிச்சாருங்க. சகைய பாருங்க, அவனா மனம் சொல்றாரு, ஆண்டவரே, நான் யாரிடத்துலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையா நான் திருப்பி செலுத்துறேன். அவர் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, எப்பா நீ வரி வசூல் பண்ற, அநியாயமா வரி வாங்குற, இதெல்லாம் நிறுத்துப்பா, இந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பப்பா. அருமையானவர்களே, ஆண்டவருடைய நேசம் மாத்திரமே பொல்லாத வழிகளிலிருந்து உங்களை திரும்ப பண்ணும், எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை கரம் தூக்கி விடும். நீங்களா பாருங்க, உங்களை எல்லா கெட்ட பழக்கத்தில இருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை தூக்குவதற்கு பாருங்க ஒரு ஆள் வேணும், ஒரு நபர் வேணும், ஒரு ஊன்றுகோல் வேணும், ஒரு ஆதாரம் வேணும், ஒரு நங்கூரம் வேணும். பாருங்க, நீங்களா உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ள முடியாது, ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் தாயின் கருவிலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே பிறக்கிறான், துர்க்குணத்திலே உருவாகிறான். ஆனா
பொல்லாதவன் சபிக்கப்பட்டவன் என்ற அதே நிலைமையில இருந்த சகேயுவை சந்தித்தது ஆண்டவருடைய சிநேகம். சந்தித்த மாத்திரத்திலே அவருடைய அன்பு பாருங்க, சகேயின் உள்ளத்திலிருந்து அவரா சொல்றாரு, ஆண்டவரே நான் என் ஆஸ்தியில பாதியை கொடுத்துறேன், நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன், நான் இந்த பாவத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா இயேசுவை தேடுறேன், அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துட்ட வர்றேன். அருமையானவர்களே, நீங்கள் பாவத்தையும் பிரச்சனையும் வியாதியும் எல்லாவற்றையும் விட்டு வருவதற்கு, ஜெயிப்பதற்கு, பிழைப்பதற்கு அவருடைய நேசம் இருந்தா மட்டும்தான் பாருங்க செய்ய முடியும். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். சகேயுவை நேசித்தார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் நேசிக்கிறார். கடைசியாக ஒரு வேத சம்பவம், லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எல்லோரும் அறிந்த வேத சம்பவமே. இந்த இளையகுமாரன் பாருங்க, 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த இளையகுமாரனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா மனுஷர்களும் பாருங்க, வாசிக்காத ஆட்களே இருக்க மாட்டார்கள் வேதத்தை குறித்து. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பாருங்க தெரியும். அவரை கெட்ட குமாரன் கதை, கெட்ட குமாரன் கதை என்றே பாருங்கள், ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லிடுவாங்க. ஆனா அந்த கெட்ட குமாரனுக்கு ஒரு எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு. வேசிகள் இடத்துல அழிச்சு போட்டாரு, ஆஸ்தியை அழிச்சு போட்டது மாத்திரம் அப்பாவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிட்டாரு. அந்த அவங்க அண்ணனே பாருங்க தம்பிய ஏத்துக்கிற கூடிய மனநிலைமையில இல்ல. அதனாலதான் பீஸ்ட் கொண்ட தம்பி திரும்பி வந்துட்டாரு. அப்பா சந்தோஷத்துல இருக்கிறாரு. ஆனா மகனுக்கு பாருங்க, அண்ணனுக்கு சந்தோஷப்பட முடியல. எவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், ஆஸ்திய பிரிச்சு வாங்கிட்டு போயிருக்கான், அப்பா பேரை ஒண்ணு இல்லாம கெடுத்திருக்கான், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்த இந்த மகனுக்காக இந்த அப்பா இவ்வளவு பெரிய விருந்து பண்ணி சந்தோஷப்படுகிறாரே. பாருங்க, மனுஷனுடைய உள்ளம் எந்த விதமான பாருங்க இந்த பாவத்தையும் இந்த சாபத்தையும், அது மாத்திரமல்ல ஒரு ஒரு காரியம் பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படி என்றுதான் பாருங்க இன்றைக்கு வாழ்கிற சமுதாயம் ஒவ்வொரு மனுஷனையும் நிர்ணயம் பண்ணி கொண்டிருக்கிறது, தீர்மானித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை எல்லாவற்றிலும் அப்பாற்பட்டது ஆண்டவருடைய சிநேகமா இருக்கிறது. அங்க லூக்கா 15:20 வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அருமையானவர்களே, அவன் வருகிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பன்னி குடிசையில இருந்து எந்திரிச்சு வர்றான், எப்படி நாரிட்டு இருப்பான். போகும்போது சென்டெல்லாம் போட்டு டிப் டாப்பா பாருங்க, கோட்டு ஜிப்பாலாம் போட்டு சூட்கேஸ் நிறைய பணத்தை அள்ளிக்கிட்டு போன மகனுக்கும் வரும்போது சட்டை வேட்டி எல்லாம் கிழிஞ்சு ஒரு பிச்சைக்காரை மாதிரி வர்றான். அருமையானவர்களே, பன்னி குடிசையில இருந்து பன்னி மேய்க்கிற வேலை செஞ்சா எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பான். ஆனாலும் அவனுடைய நாற்றத்தை பார்க்கவில்லை, அவனுடைய வெளி தோற்றத்தை அந்த அப்பா பார்க்கல. தகப்பன் பாருங்க எதையுமே பார்க்கலங்க. மகன் நாரிக்கிட்டு இருக்கான், குளிச்சு எத்தனை நாள் ஆயிருக்கும்னு தெரியல. அருமையானவர்களே, அந்த தகப்பனுடைய அன்பு எல்லாவற்றையும் கடந்து அவரை ஓடி வர செய்தது. ரோட்ல தெருவுல கூட பாருங்க, அவ்வளவு பெரிய மனுஷன் எதையுமே பார்க்காம விட்டு ஓடுகிறார். ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை குளிக்க வச்சு நல்ல சென்ட் எல்லாம் போட்டு வாசனை திரவியங்களை போட்டு முத்தம் கொடுக்கலங்க. அவன் அந்த பன்னி குடிசையில இருந்த நாத்தத்துல இருக்கும் போதே தகப்பன் அவனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். இந்த உலக பிரகாரமான தகப்பன்மாரே எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை நேசிப்பதற்கு முன் வரும்போது, அருமையானவர்களை, நீங்கள் செய்த தவறையெல்லாம் மன்னித்து உங்களை நேசிப்பார்கள் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களை தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே அனாதி சிநேகத்தால் சிநேகித்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே பாருங்க நாம இந்த பாவ சேற்றிலும் சாபத்தின் பாருங்க உளையான சேற்றிலும் நாம் உழன்று கொண்டிருந்தோம். தேவனுக்கு துரோகிகளாயிருந்தோம், சத்துருக்களாயிருந்தோம், பாருங்க அந்நியராயிருந்தோம். எல்லா நாற்றத்தையும் பாருங்க கடந்து வந்தது கல்வாரி சிலுவைக்கு அவருடைய சிநேகம். நம்மேலே வைத்த அவருடைய அன்பு, அவருடைய சிநேகம், அவருடைய அனாதி பாருங்க நித்தியமான அன்பு, நம்மை நேசித்த அவருடைய நேசம் கல்வாரி சிலுவைக்கு அவரை ஓட வைத்தது, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்த வைத்தது. நம்மை இன்றைக்கு கட்டி தழுவி முத்தம் செய்கிறார். அருமையானவர்களே, நீ என்னுடைய மகள், நீ என்னுடையவள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, மகளே. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட நேசம், இந்த அனாதி சிநேகம் இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்க இல்லைங்க. அவருடைய நேசம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதா இருக்கிறது.
இந்த நேசத்தை பெறுவதற்கு, இந்த அவருடைய அனாதி சிநேகத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். உங்களுடைய உள்ளத்தை திறந்து, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லங்க, எந்த நிலைமையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய உள்ளத்தை இயேசுவுக்கு திறவுங்கள். வாயை திறந்து, இயேசுவே நீர் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னைய உங்களுடைய பிள்ளையா மாத்துங்கப்பான்னு ஒரு அழைப்பு கொடுங்க. பாருங்க, அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை தலைகீழாக மாறிவிடும். நீங்க இருந்த நிலைமையில இருக்க மாட்டீங்க. அந்த கெட்ட குமாரன் பாருங்க, அப்பாவை சந்திச்சுட்டான். அப்பாவுடைய நேசம் அவனை கட்டி அணைத்த மாத்திரத்திலே அவனுடைய நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. பாருங்க, கிழிந்த கந்தலாடைக்கு பதிலாக ராஜ வஸ்திரம் வருது, நாற்றத்திற்கு பதிலாக வாசனை திரவியங்கள் வருது, மோதிரத்தை போடுறாங்க, செருப்பை மாட்டுறாங்க, ஃபீஸ்ட் கொண்டாடுறாங்க. அருமையானவர்களே, இந்த சகைவு பாருங்க, ஆண்டவருடைய சிநேகம் சகைவை சந்தித்த மாத்திரத்திலே அவன் அநியாயமாய் வரி வாங்குவதை நிறுத்திவிட்டு வாங்கின பணத்தை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறான். சுபாவம் மாறுதுங்க. எல்லா கெட்ட சுபாவங்களும் தீமையான எண்ணங்களும் அவனை விட்டு ஓடுகிறது. பாவியான ஸ்திரீ பாருங்க, உள்ளத்தை உடைச்சு ஊத்தும் போதே, ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன், நீர் என் மேல நேசம் வைத்தீரே, இவ்வளவு அன்பு கூர்ந்தாலே. அவருடைய நேசம் அவருடைய பாவத்தை பார்க்கிலும் கடந்து வந்தது. அவரோட அருமையானவர்களே, இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார், அணைத்துக் கொள்ளும்படி விரும்புகிறார், உங்களை முத்தம் செய்ய விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் மாத்திரமல்ல, அவருடைய சிநேகம், அனாதி சிநேகம் உங்களை நித்திய நித்தியமாய் அவர் நேசித்துக் கொண்டே இருப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்னீரே. இந்த வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் மேலும் உம்முடைய அனாதி சிநேகம், உம்முடைய அன்பு கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின, எங்களுக்காக நீர் காட்டின, நீர் எங்களுக்காக இறங்கி வந்த உம்முடைய தெய்வீக அன்பு உள்ளத்தை நிரப்புவதாக. காயங்களை கட்டுவீராக, எல்லா மன காயங்களையும் மாற்றுவீராக. எல்லா கர்த்தாவே மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தாவே ஜனங்களுடைய உள்ளங்கள் உம்முடைய நேசத்தால் கர்த்தாவே திளைப்பதாக. சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கர்த்தாவே நிறைப்பதற்காக நன்றி. சமாதான பிரபு கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் குடியிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். வானொலியில இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தின் பேரிலே இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே கர்த்தாவே உயர்த்தப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.